நான் 200 ரூபாய் தரேன்க்கா. நான் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கேன். எங்க பாட்டி போய் அவர்கிட்ட சொன்னாங்க, நீ கொடுக்காத, நீ காசு கொடுத்தா உங்க அப்பாவை நான் அடிச்சே கொண்டுடும். பாட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பாட்டி போய் கேட்டேன், அப்ப எப்படி மெட்ராஸ் போறது? எங்க பாட்டி அதை கேட்டாங்க, எப்படி? ஆனா நீங்க என்ன வழி நடத்தணும். எங்க அப்பா, எங்க அம்மா, இந்த ஊரு, உலகம், இனஜன மந்துக்கள் மத்தியிலே நான் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானித்து தேவ பிள்ளைகளை என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த இடத்தை ஒப்பு கொடுத்து போயிட்டு எங்க அப்பா அப்பதான் வயலுக்கு வந்தாங்க. இன்னொன்னையும் சொல்றேன் கேள்வி. உங்க இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார், பையாகியும் வழிக்கு கைத்தடி கொண்டு போக கூடாது. எனக்கும் வசனம் தெரியும். அப்படியே ஒரு பையோட போவியா அப்படின்னு அதை சொன்னா இவன் நின்றுதான் அர்த்தம். உடனே வேற எதுவும் எடுத்துட்டு போகல. 2 ஜாக்கெட், ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு, பைபிள், நான் படிச்ச சர்டிபிகேட், இதே போல ஒரு அதை மட்டும்தான் கையில் எடுத்து எங்க அப்பா திருநெல்வேலி போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளை நான் கிளம்பி திருப்பி இந்த ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு, திருப்பி மண்டபத்துல வந்துதான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வாழ்றேன்னா இல்ல அழிந்து போகிறேன்னா என்று உலகம் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் நிச்சயமாய் வெல்வேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். வல்லகரம் பிடித்து விட்டு உங்களுடைய வல்லகரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான் ஒப்பு கொடுத்து தேவ பிள்ளைகளை என் பிரயாணத்தை தொடங்கினேன். கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்தினார் என்பதை நாளைய தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இந்த சாட்சியினுடைய அடுத்த பகுதி ஏனென்றால் ஏற்றுக்கொண்டே என்று நேற்று சொன்னேன். இன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன், தீர்மானம் எடுத்தேன், இயேசுவோடு நடக்க. அந்த வலக்கரம் பிடித்து, அதாவது தேவ பிள்ளைகளே, யோர்தானை கடந்தாலும் கலங்கிறேனே, இயேசுவே என் துணையாய் வருகிறார். வெற்றியாய் அக்கறையில் என்னை சேர்ப்பவர் வல்ல கரம் பிடித்தே நான் நடப்பேன். சரியாக 21 வயது, கட்டின சேலையோடு நான் இந்த ஊரை விட்டு என் இயேசுவுக்கு என்று ஊழியம் செய்ய அந்த வல்ல கரத்தை பிடித்துக் கொண்டு நான் கடந்திருந்தேன். அல்லேலூயா. இந்த தேவன் எனக்கு உதவி செய்தார். எப்படி என்னை வழி நடத்தினார், எப்படி என்னை நடத்தினார், அதை நான் நாளைய தினத்தில் அந்த சாட்சியாக நான் சொல்லுவேன். இப்பொழுது தேவ பிள்ளைகளை ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேத வசனத்தினுடைய அடுத்த பகுதியை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். ஐயா, ஆவியானவர் எங்களோடு இடைவிடுகிறார். வலதுகரம் பிடித்தவர் வல்ல கரத்தை துணை கொண்டு அடிவாளை நடத்தின தேவனப்பா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தனிப்பட்ட மனிதனை ஆசீர்வதித்த இந்த ஆசீர்வாதத்திலிருந்து இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நாங்கள் அப்பா சில பகுதிகளை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இடைபடுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நேற்றைக்கு பார்த்தோம் தேவப்பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதற்கு தகுதிகள் உண்டு. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், மாறாதவர். அவர் நேற்று என்றும் இன்னும் ஜீவிக்கிறவர். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி இருக்குதா? அப்ப நீ ஆசீர்வாதமாய் இருக்க முதலாவது நிபந்தனை 1ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
சுபாவங்கள் என்று பார்த்தோம். ஒரு மனிதன் தன் ஜென்ம சுபாவங்களை விட்டு அவன் வெளியே வந்தால் அவன் ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு தான் பார்த்தோம் அந்த குடிசை பகுதியில் இந்த ரெஜினா கர்த்தரோடு நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பொம்பளை ரவுடி தன்னை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததனால் அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் ஈனம். நான் பெருமை, என் ஜாதி, நாங்க யார் தெரியுமா என்ற ஒரு பெருமை, ஒரு இனம். அந்த இனத்தை முறியடிக்க ஒரு டீச்சர் எப்படி வெட்கப்பட்டார்கள். ஒரு மனிதன் தன் இனத்தை, அந்த பெருமையை விட்டால் அவன் வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதமாயிருப்பான். மூன்றாவது பார்த்தோம் தகப்பனுடைய வீடு, பாரம்பரியங்கள். நாள் கிழமை பார்ப்பது, ஜாதகங்கள் பார்ப்பது, கிழமைகள், நல்ல நேரம் கெட்ட நேரம், பரிகாரம் என்று கிறிஸ்தவர்கள் போகக்கூடாது. உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுமா, உனக்கு குழந்தை இல்லையா, பரிகாரம் என்று நீங்கள் ஓடக்கூடாது. ஆண்டவரை விட்டு இது பார்த்தோம். இதான் தகப்பன் வீடு, பாரம்பரியங்கள். இந்த உலகம் பாரம்பரியத்துக்கு பின்னாடி போகலாம், ஆனால் நீங்கள் போகக்கூடாது. நான்காவது விட்டு புறப்பட்டு எதை விட வேண்டும். வாசியுங்கள் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 4 to 6 வசனங்களை வாசியுங்கள். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. துன்மார்க்கங்களை விட்டு நாம் புறப்பட்டு, நம்மை சுற்றிலும் அநேகர் இருப்பாங்க. அந்த உலகம் ஒரு தண்ணீர் போல இருக்கு. நாம எப்படி இருக்கணும்? தாமரை இலை மாதிரி இருக்கணும். தாமரை இலையை கீழே கொண்டு போய் அமைக்கி வெளியே உட்கார்ந்து என்ன செய்யாது? மேல தண்ணி படாது. அப்போ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. தீமை எந்த நிலையில் தேவ பிள்ளைகளே நாம் தீமைக்கு துணை போகக்கூடாது. மூன்றாவது வாசிங்க. வீம்புக்காரர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். வீம்பான காரியம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. தெரியும், இது நண்பன் தெரியும், ஆனா வீம்பு பிடிச்சுக்கிட்டு அது செய்ய மாட்டாங்க. அது வேண்டாம். எங்க அம்மாவோட என்ன வந்துச்சு சொல்லுங்க? வீம்புதான். காலை கொடுத்தா கை கொடுக்க மாட்டாரா? கொடுத்துருப்பாரா இல்லையா? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தான் புடவை கட்டுறோம். 20 வருஷமா எங்க அம்மாவுக்கு யாராவது ஒருத்தர் தான் புடவை கட்டிட்டு இருக்கோம். அது வீம்பு நிமித்தம். வீம்பு வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்திக்கொள். கர்த்தர்களுக்கு எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளே. வீம்புக்காரர்கள், அந்த வீம்பு நிலை நமக்கு வேண்டாம். அந்த வீம்பை விட்டு புறப்படு. அதை விட்டு கர்த்தர் சொல்றார், நீ அதுக்கு புறப்படு. அடுத்தவங்க வாசிங்கள். அக்கிரமக்காரர் யாவரையும். எங்க துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் என்ன காரியம், என்ன வித்தியாசம் சொல்லுங்க? துன்மார்க்கருக்கும் அக்கிரமக்காரருக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்ல? பைபிள் படிக்கும், சும்மா படிச்சுக்கிட்டே போக கூடாதுங்க. அதில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு நீங்க தீர்மானமா உறுதி எடுங்கள். துன்மார்க்கன் யார், அக்கிரமக்காரன் யார்? துன்மார்க்கன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான். அக்கிரமக்காரன் துணிகரமாய் செயல்படுவான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே அக்கிரமம், துணிகரமான பாவம், தப்பும் தெரியும் செய்வாங்க. அதுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்லுவாங்க. கன்வென்ஷன் நடந்துச்சான் ஒரு ஊர்ல. 2 நாள் அந்த வீட்டம்மா அந்த கன்வென்ஷனுக்கு போச்சான். 3ஆம் நாள் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. அந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்களா, இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே, நீங்க பேசாம கன்வென்ஷனுக்கு வீட்டுல ஒரு நாள் கன்வென்ஷன் போங்க. அந்த வீட்டுக்காரர் போயிட்டாரு. போயிட்டு வந்தோடனே அம்மா கேட்டுச்சான், இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க? அவர் சொன்னாரா, எனக்கு என்ன சொல்ல தெரியாது. நாளைக்கு போய் முதல்ல என் கடையில நான் எதை மாத்த போகிறேன், தராச மாத்த போகிறேன். கள்ள தராசு கர்த்தருக்கு அது தராச முதல்ல மாத்தணும். அது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ அக்கிரமக்காரர்கள் துணிகரமாய் புரியும். சர்ச்சில் பேசுறதெல்லாம் புரியும், தெரியும், தெரிஞ்சு அநியாயம் செய்வாங்க. அது வரும்.
நான் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக தான் அங்க போயிருக்கும் போது முதல் வெள்ளிக்கிழமை வந்துச்சு. இது என்னதுன்னு கேட்டேன். எல்லாருக்கும் கொடுத்தோமா, எல்லாரும் எடுக்கணும், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்ப இந்த மேனேஜர் வந்தார். இந்த ஆபீஸில் நிறைய கிறிஸ்டியன் வேலை பார்க்குது, ஒருத்தர் இது வரைக்கும் வேண்டாம்னு சொன்னதில்லை. இப்பெண்குட்டி மாத்திரம் ஏன் சொல்லுது? அவர் மலையாளம். இப்பெண்குட்டி மாத்திரம் ஏன் சொல்லுது? இது வரைக்கும் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. இப்பெண்குட்டி ஏன் வேண்டும்? நான் சொன்னேன், ஐயோ இவங்க உண்மையை கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். பொய் பேசுகிறவர்களா இருந்தா ஆசீர்வாதம் வராது. அதை விட்டு புறப்படுங்கள். அடுத்தபடியாக வாசிங்கள். சூதுள்ள மனுஷனையும் ரத்த பிரியனையும் கர்த்தர் அருவருக்கிற காரியம் சூது. முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னர் அவளை பாத்தியா, அவளுக்கு தெரியாத எனக்கு இது ஒண்ணு தேவைப்படவில்லை. அது மற்றவங்க
எப்படி போகணும், வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால வருவேன், வந்து உட்கார்ந்துட்டு போவேன். ஒன்றும் ரொம்ப புரியாது, இங்க பாட பாமாலையும் புரியாது, கீர்த்தனையும் எனக்கு புரியாது. நான் போயிட்டு இருந்த இடத்துல வேற வேற பாடல்கள் தான் பாடுவாங்க. இந்த பாமாலை சுத்தமா எனக்கு ராகம் கூட தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாமாலை புக்கும் கிடையாது, கீர்த்தனை புக்கும் கிடையாது. எங்க அப்பாட்ட கேட்டேன், அந்த சர்ச்சில் ஒரு பாட்டு பாடாம அந்த புஸ்தகம் வாங்கிட்டாங்க, பக்கத்துல உள்ளவங்க பார்த்து படிச்சுக்க, அது நமக்கு ஒருத்தருக்கும் தெரியாது, பைபிள் மட்டும் வச்சிருக்கால அது போதும். கடைசி வரைக்கும் நான் இந்த பக்கத்துல தான் புஸ்தகத்தை பார்த்து படிப்பேன். யாராவது பாட்டு புக்கு வச்சிருக்காங்கன்னா அவங்க பக்கத்துலயும் பார்த்துடுவேன், அப்படிதான் பாடுவேன். அப்படிதான் எனக்கு பாடல் தெரியும், வேறு தெரியாது. இங்க போன ரெக்கார்ட், இந்த ரெக்கார்ட்ல தான் நான் கத்துக்கிட்டேன் என்னென்ன பாட்டு. அப்போ வந்து நிறைய பாடல், நடராஜன் இல்லையா, சாரல் நவரத்தின பாட்டு தான் நிறைய பாடப்படும். அந்த ரெக்கார்டு தான் போடப்படும். அந்த பாடலை பாடி 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 கற்றுக்கொண்டேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால் அங்கே சில காரியங்கள், ஸ்தோத்திரம், இயேசுநாதா, சர்வலோக நமஸ்காரம், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் அதிலே நடக்க வேண்டும் என்று ஒரு தீவிரம் மாத்திரம் இருந்தது, ஒரு தீர்மானம் எடுத்தேன். என் வாழ்க்கையில் நல்லா தெரிந்து கொள்ளுகிற தீர்மானம் எடுத்ததுதான் இன்று வரை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்வோ சாவோ இயேசுவை பின்பற்றணும். உயிர் இருக்கும் வரை அவர்தான் ஆண்டவர். அதை பறைசாற்றுகிறவராக மட்டுமல்ல, அவரோடு நடக்க வேண்டும். அந்த தீர்மானம் எடுத்ததினால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பைபிளை என்ன படிக்கிறது தெரியாது, விரிச்சு விரிச்சு பார்ப்பேன். அந்த மத்தியில அந்த சங்கீதம் பக்கத்துல நீதிமொழிகள் வந்து பிடிக்கும். எங்க பாட்டிக்கு இந்த பைபிள் சொல்ல தெரியாது. இந்த கருத்து புத்தகத்தை எடுத்து எனக்கு வாசி எடுப்பாங்க. ஏன் சொல்லுங்க, ராணி குமுதம் ஆனந்தவுடன் இல்லை இந்த லைப்ரரியில் போய் நிறைய புக்கு படிக்கிறது தான் என் வேலை. புக்கை எடுத்துக்கிறது, வீட்டில் படிக்கிறது, கொண்டு கொடுக்குறது, வீட்டில் ஒரு மேகசின் ஒன்று விடாம படிப்பேன். இப்போ எங்கள் பாட்டி தான் எனக்கு சொல்லுவாங்க, இது எனக்கு கருத்து புத்தகத்தை கிடையாது, கொஞ்ச நேரம் பாட்டிக்கு வாசித்து காட்டு. எனக்கு தான் படிக்க தெரியல, நீ வாசித்து காட்டு. பைபிள் அப்படித்தான் வாசித்து காட்ட ஆரம்பித்தேன். அப்படி நான் வாசிக்க வாசிக்க வேத புத்தகத்திலே சில காரியங்கள் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அது வரைக்கும் நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படித்தேன். சாய்பாபா ஸ்கூல்ல 9ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த ஸ்கிரிப்சர் இது படிச்சு டெஸ்ட் எழுத மாட்டேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுப்பேன், ஸ்கிரிப்சர் டெஸ்ட் எழுத மாட்டேன். அது நமக்கு சம்பந்தம் இல்லாதது, நம்ம இந்து அப்படின்னு தான் இருப்பேன். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடி அந்த போர்ஷன்ஸை படிக்க ஆரம்பிச்சேன், டெஸ்ட் படிக்க ஆரம்பிச்சேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரை பின் நடக்க நான் கடந்து சென்றேன். வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. 9th கேர்ள்ஸ் ஸ்கூல்ல 2 பிரைஸ் தான் உண்டு, ஸ்கிரிப்சர் அப்புறம் அந்த 9th செக்ஷன் முழுவதுக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆண்டவர் இந்த 2 பிரைஸுமே எனக்கு கொடுத்தார். அப்போ டீச்சர் வந்து கேட்டாங்க, 6th 7th 8th படிச்சு அப்பயே ஸ்கிரிப்சர் எழுதலையான்னு கேட்டாங்க. எழுதல. ஆனுவல் எக்ஸாமும் நமக்கு தான் ரேங்க் கார்டு வராது, நான் ஒழுங்கா எழுத மாட்டேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஒரு குழந்தை புதிதாய் பிறப்பது போல அந்த புதிய வழியில நான் தவழ்ந்து ஓட ஆரம்பித்தேன். நடக்க கூட தெரியல, தவழ்ந்துதான் போக ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய தவழ்ந்து போகிற அந்த வாழ்க்கையும் முதலாவது கரம் பிடித்தார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். தேவ பிள்ளைகளே, அப்படி தொடங்கின வாழ்க்கையில அந்த ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ல ஸ்டான்லி பிரதர் ஸ்டான்லி வந்திருந்தார். ஒருத்தர் பிரேயர் நடத்த யாருக்கெல்லாம் விருப்பம், ஆண்டவரை பின்பற்றுகிற அத்தனை பேரும் பிரேயர் நடத்தணும். அப்ப நான் ஒருத்தர் கேட்டேன், பிரேயர் என்ன? ஒரு 4 பேர் 3 பேர் கூடி தேசத்துக்காக ஜெபிக்கணுமா, அவர் குறிப்பு அனுப்புவார், ஜெபிக்கணும். உங்க கிளாஸ்ல இல்ல உங்க ஸ்கூல்ல அப்படி குழு அமைச்சு ஜெபிக்க எத்தனை பேர் முன் வரீங்கன்னு கேட்கிறாங்க. என் கூட படிக்கிற நிறைய கிறிஸ்டின் பிள்ளைகளை கேட்டேன், நம்ம ஒரு குழு வைக்கலாமா, குழு ஆரம்பிக்கலாமா, எனக்கெல்லாம் முடியாதுன்றாங்க.
அவர் திருப்பி திருப்பி அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். என் காதிலே ஒரு சத்தம் கேட்குது, ஏன் நீ அந்த ஜெபக்குழுவை தொடங்கக்கூடாது? இல்லை, எனக்கு பாட்டு கூட பாட தெரியாது. ஜெபக்குழு தொடங்க என்ன பாடணும்? முதல்ல ஒரு பாட்டாவது பாடணும். ஆண்டவர் சொன்னார், நீ தொடங்கு. அன்றைக்கு கை தூக்கி என் ஜெபக்குழு முதலாக நான் கை தூக்கி ஒரு ஜெபக்குழு வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்கூல் கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் நடத்தணும்னு சொல்லி எங்களுக்கு திருப்பி கிளாஸ் எடுத்தாங்க. 3 கிளாஸ் திருப்பி சொல்லுவேன். ABCல கிறிஸ்டின் பிள்ளைங்களாம் வாங்க 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 எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. எங்களுக்கு நேரம் ஆயிட்டு அங்கே போனேன் இங்கே போகணும். நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். பாடவும் தெரியாது, ஜெபக்குழு நடத்துவே சொல்லிட்டேன். என்ன செய்யுது? அப்போ யோசிச்சேன், என் கூடயே வருவாங்க ஜெபத்தியாரத்துல இருந்து சாயந்தரத்து ஸ்கூலுக்கு. அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏன் வாங்க சும்மா உட்காருங்க, எனக்கு தெரிஞ்ச சர்வலோக நமஸ்காரம் ஸ்தோத்திரம் செய்வேன். அதுல பாட்டுக்கும் கிடையாது, தெரிஞ்சதை பாடிட்டு அந்த குறிப்பு அனுப்பியிருக்காரு. அந்த குறிப்புகளை வைத்து எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. முதலாவது ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுவேன், அந்த குறிப்பு அப்படியே வாசிப்பேன். கடைசியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென். இவ்வளவு ஜெபித்து இப்படிதான் முதலாக ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த ஜெபக்குழுவிலே ஒவ்வொருத்தரையா அந்த வாரம் சேர்ப்பேன். என்ன சொல்லி சேர்ப்பேன் சொல்லுங்க? எனக்கு நல்லா படிக்கலையா, நீ பாஸ் ஆகணுமா, எங்க வா ஜெபக்குழுவா, ஜெபக்குழு உனக்கு ஜெபம் பண்ணுவோம், நீ இந்த சப்ஜெக்ட் பாஸ் ஆகிடும். அப்ப ABCல நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இப்படி வரும். 1 2 3 போடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைன்னு சொல்லுவேன், இந்த செகண்ட் ரேங்க் எடுத்துட்டியா, என்ன முடிஞ்சுமா வா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடலாவா, அப்படி கூப்பிட்டு என்னோட பிரேயர்ஸ் எல்லாம் ஒரு 5-6 பேர் 10 பேர் வந்துடும். நான் 10th முடிக்கும் பொழுது அந்த பிரேயர்ஸ் ஒரு 10 பேராக இருக்குது. அதன் பின் பாலிடெக்னிக் போனேன். பாலிடெக்னிக்லையும் போய் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது ஆண்டவரை பற்றி. இந்த ஆட்டோகிராஃப் இன்னைக்கு கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை எழுதிப்பாங்க. ஏன் உனக்கு இறைவன் மீது இவ்வளவு பற்று, ஏன் இந்த இயேசு கிறிஸ்து மேல் இவ்வளவு அன்பு, எல்லாருக்கும் சொல்லுவேன். அதுல முதலாவது ஒரு சாட்சி, என் கூட பிராமின் கேர்ள் ஒருத்தி பாளையங்கோட்டையில படிச்சா. அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா தான். இப்போ கரெக்டா 5th செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பா வந்துடும். அந்த பிள்ளை எக்ஸாம் முடிச்சது ஒரே பிள்ளை. அவர் சொன்ன, நான் ஃபெயில் ஆயிடுவேன், இந்த பாளையங்கோட்டை தூத்துக்குடி ரோட்ல நடக்கும், பஸ்ஸுக்கு உள்ள உட்காந்து சேர்த்து விழுந்து செத்து போறேன். நான் வீட்டுக்கு போனா எனக்கு சித்தி அடிப்பாங்க, ஃபெயிலான அடிப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு ரிசல்ட் வருது, நீ எதுக்கு இப்ப போய் சாகுற, நீ போ வீட்டுக்கு போ, ரிசல்ட் வர 2-3 மாசம் இருக்கு, ஜோம் பண்ணலாம். ஐயோ நான் சரியா எழுதலையே, A part B part எழுதலையே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அவளை கூட்டிட்டு எங்க பாட்டெல்லாம் எங்க லேப்ல போய் அவளை முட்டி பாட சொன்னேன். ஸ்லோகா சொல்ற பிள்ளைங்க நான் சொல்ற இந்த ஜெபத்தை சொல்லு, ஆண்டவரே நான் இந்த அளவுதான் எழுதியிருக்கேன், எனக்கு உதவி செய்யும் கேளு. நான் சொல்ல அந்த பிள்ளைங்க ஜெபம் சொன்னா அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். திருப்பி 2 மாதம் கழித்து ரிசல்ட் வந்தது. அந்த பிள்ளை பாஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளை என் கையை பிடிச்சு அழுது சொன்னது, ஒருவேளை அன்னைக்கு நான் செத்துருந்தேனா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், நீ மட்டும் ஜெபிச்சு விடலன்னா நான் வீட்டுல இருந்து தூங்க மாட்டேன் செத்துருவேன். அந்த ஜெபம் எனக்கு ஒரு அமைதி, ஒரு நிம்மதியை கொடுத்தது என்று சொன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல வச்சு படைத்து கொண்டா. நாட்கள் கடந்து நான் மெட்ராஸ்ல வேலைக்கு போன பிறகு அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட கல்யாண கார்டு கொடுத்தாங்க. அவங்க அப்பா, என் மனைவி இறந்துட்டா, நான் 2வது கல்யாணம் பண்ணி சித்திகளுடைய கொடுமை தாங்காம என் மகள் வளர்ந்தாங்க. கடைசியா சாக இருக்கும் பொழுது உங்க மகள் ஜெபித்துதான் என் மகள் இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம். எங்க அப்பா எனக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க, யமுனான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு போனா, அவங்க அப்பா பூணூல் போட்டிருக்கிறா, நீ ஜெபித்தாயாமே. அன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. நான் ஒரு ஆளுக்கு ஜெபித்து ஒரு ஆத்மா சாகாமல் இன்றைக்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். பாலிடெக்னிக்கில் அதில் முடித்து தேவ பிள்ளைகளே, நான் சென்னை பட்டணம் போய் என்னுடைய ஊழிய பாதை ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது எனக்கு எங்க ஊர் வீட்டுல எல்லாரும் இந்துஸ் தான். மெட்ராஸ்ல சர்ச்சுக்கே போகக்கூடாது, வீட்டுல ஜோம் பண்ணிக்க, பாட்டு படிச்சுக்கோ. ஏன்னா எங்களுக்கு சர்ச்சு தெரியாது. நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சு போயிட்டா உங்க அப்பாவுக்கு யார் பதில் கொடுக்க?
ஒரு நாள் போயிருக்கேன் ஈஸ்டருக்கு. அந்த அட்ரஸ் தேடி போனேன். ஒரு நாள் பகல்ல போனேன். ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவங்க வெளியே 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன், பாஸ்டர் இருக்காரு? இல்ல, வெளியூர் போயிட்டாரு, அடுத்த வாரம் வாங்க. சரி அப்படின்னு நானு அப்படி இப்போ இங்க இருந்து போய் கேட்டு வரைக்கும் போயிருப்பேன். உள்ள ஒரு இருமல் சத்தம் கேட்டுச்சு. இந்த வெளியே நின்று 4 பேர்ல 2 பேர் உள்ள ஓடினாங்க. என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர்? முதல்ல எனக்கு கோபம் வந்துச்சு. ஒரு சர்ச்சில் பாஸ்டர் இல்லைன்ட்டாங்க, திருப்பி எங்க ஓடுறாங்க? உள்ள போறாங்க. நேரம் போனேன், வெளியே நின்று வீடு உள்ள பாஸ்டர் தானே கூப்பிடுறாங்க. ஆமா, ஒரு சர்ச்சில் போய் சொல்றீங்களே, இது சரியா? பாஸ்டருக்கு உடம்பு தெரியல, அடுத்த வாரம் வாங்கன்னு நான் வர போறேன். ஏன் நீங்க வெளியூர் போயிட்டீங்கன்னு சொன்னீங்க? நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ளே ஒரு கம்பீர குரல், அந்த பாப்பா உள்ள அனுப்புங்க. இப்போ உள்ள போனா ஒரு பெரிய சேர், ஒரு பெரிய டேபிள் முன்னாடி இருந்துச்சு. ஒருத்தர் சாய்ந்து உட்கார்ந்து இருந்தார், நல்லா வளர்த்தி. அவர் என்னை பார்த்து சொன்னார், சரியான ஒரு நல்ல கேள்வி கேட்டாயுமா, சர்ச்சில் போய் சொல்லலாமா? நான் இந்த சர்ச்சினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சுந்தரம். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, கிறிஸ்தவங்களே தெரியாது. நான் இங்க மெட்ராஸ்ல வேலை கிடைச்சு வந்துட்டேன். எனக்கு ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல்ல லெட்டர் வேணும். அப்பொழுது சொன்னார், முதலாவது நான் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேனம்மா. பசங்கள் என்மேல் உள்ள நம்பிக்கை அன்பினால் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொன்னது தப்பு என்று சொல்லிட்டு என்ன சேர்ல உட்கார சொல்லி நான் இந்த சாட்சியை சொன்ன உடனே அவர் சொன்னார், என் தம்பி சாம்சங் சொல்றேன், நீ எப்படி லெட்டர் கேட்கிறியோ அவர் எடுத்து கொடுப்பா. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க சர்ச்சுக்கு தான் வருவேன், எனக்கு லெட்டர் தாங்க நான் கேட்கல, உங்களை பார்ப்பனோ இனி மறுபடியும் சர்ச்சுக்கு வருவனும் தெரியாது. அவர் சொன்னார், பரவாயில்லையோ நீ போய் வாங்கிக்கணும். மெட்ராஸ்ல இருக்கிற பெரிய ஏசிய சர்ச்சினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சுந்தர். அங்குதான் நான் கடைசியை அவரை பார்த்தேன். அவர் சொன்னார், இங்க வந்து முழங்கால் படியில் நான் உனக்கு ஜெபிக்கிறேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், என்னை அழைத்த தேவன் என்னை கூட்டிட்டு போன ஒரு பெரிய பாஸ்டர், கர்த்தரனை கொண்டு வருகிற பெரிய கருவியாக கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் மனதில் நினைத்து சர்ச்சைக்கே போக முடியல. நான் எத்தனை ஆத்மாக்கள் சொல்ல முடியும்? அப்போ அந்த வார்த்தை என்னை உசுப்பேத்துது. சரி, பஸ்ல வரும்போது போகும்போது சொல்லிடுவோம், வரவங்களா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளட்டும். அந்த தீர்மானம் எடுத்து அங்கிருந்து வெளியே வந்தேன். லெட்டரை வாங்கிட்டேன். அன்றிலிருந்து பஸ்ல பக்கத்துல யார் உட்காருன்னு கேட்பேன், எந்த ஸ்டாப் இறங்க போறாங்கன்னு கேட்டுப்பேன். நம்ம ஒரு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக பேசணும். என்ன செய்யறது? மெட்ராஸ்ல எங்க போறது தெரியாது, ஆனா பஸ் ஏறி போறோம் ஆபீஸ்க்கு, பக்கத்துல உட்காரவங்க கேட்பேன். அவங்க 2-3 ஸ்டாப் தாண்டினா வேக வேகமா என் சாட்சியை சொல்லுவேன். இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். நீங்களும் ஏசு சாமி கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் வேதனைகளை சொல்லுங்க. அவங்க இறங்குற வரைக்கும் சொல்லுங்க. ஒரு தடவை திரும்பி இருக்காடு பஸ்ல ஏறி உட்காண்டேன். இந்த பக்கம் சடையா ஒரு அம்மா உட்காந்து நிறைய காலத்துல மணி. நானும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், கண்ணையும் திறக்கல, மூடியே 2-3 ஸ்டாப் ஆச்சு. ஏதோ தட்டுனேன். ஏன்னா நான் இறங்குற ஸ்டாப் வந்துருக்கேன், இந்த அம்மாவுக்கு சொல்லாம இறங்கக்கூடாது. தட்டுனேன், கண்ணை திறந்து கோபமா பார்த்து சொன்னேன், ஏசு சாமி நான் ஏற்றுக்கொண்டுருக்கேன், உங்களுக்கு அந்த ஆண்டவரை பத்தி சொல்ல விரும்புறேன். உடனே அந்த அம்மா அப்படி பார்த்துச்சு. பின்னாடி கண்டக்டர், நீ சொல்லுமா நான் கேட்கிறேன். நான் சொல்ல, நீ சொல்லுமா, நான் தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்கேன்ல. உடனே நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த அம்மா புஸ்தகம் உட்காந்துருச்சு. சொல்லி நான் இறங்க வேண்டிய இடம் வந்தது. அடுத்த ஸ்டாப் நான் இறங்க வேண்டிய இடம். கண்டக்டர் சொல்லிட்டா. நான் முடிக்கும் பொழுது இந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தால் உங்க வாழ்க்கையில பல வேதனைகளுக்கு தீர்வாகும் போது, இவ்வளவு நேரம் ஏதோ கேட்காத மாதிரி இருந்த அந்த காது உடனே என் கையை பிடித்து 2 கண்ணை கண்ணி, எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குமா, எனக்கு ரொம்ப வேதனை இருக்குமா, இந்த இயேசு எனக்கு அதை தீர்ப்பாரா, உனக்கு செய்தவர் எனக்கு செய்வாரா? ஆச்சரியம். அந்த கண்டக்டர் சொன்னார், இவ்வளவு நேரம் கேட்காத மாதிரி இருந்தீங்களா? அந்த பொண்ணு ஆண்கள் பாப்பா அடுத்த ஸ்டாப் இறங்கணும். உடனே நான் சொன்னேன், கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அவர் வேற ஒன்னும் கேட்கல, இருந்ததுதான் கேட்கிறார். பக்கத்துல ஏதாவது சர்ச்சுக்கு போங்க சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். தேவ பிள்ளைகளை, அப்படியாக இந்த ஊழியம் முதல்ல ஆரம்பிக்கிறது. அதன் பின் ஹாஸ்டல்ல திங்கக்கிழமை நான் ஒரு நாள் லீவ் போட்டுருந்தேன். ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா கேட்டாங்க, உங்களுக்கு லீவாமா? உங்களுக்கு லீவா? எனக்கு திங்கக்கிழமை தான் லீவு. அது இந்த கம்பெனில திங்கக்கிழமை லீவ் கொடுக்காம கேட்டேன்.
அந்த நான் ஊழியத்து இந்த குடிசை பகுதிகளில் ஊழியத்துக்கு போறேன். எனக்கு திங்கட்கிழமை தான் லீவு. அப்போ அந்த அக்கா கிட்ட சாட்சியை பற்றி பேசும்போது அந்த அக்கா சொன்னாங்க, நீ வாமா இந்த குடிசை பகுதியை வந்து சொல்லி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படித்தான் தேவ பிள்ளைகளே என்னுடைய ஊழிய பாதை ஆரம்பிப்பது. சேரி பகுதி பயங்கரமான குடிசைகள், குடி கொலை என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அந்த பகுதிகளில் உண்டு. ஆனா அந்த அக்கா கூட நான் போவேன். எனக்கு லீவ் கிடைக்கும் போது போவேன். அங்க சண்டே கிளாஸ் நடத்துவோம். இப்படியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்த சரி. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, வேலையை விட்டுருமா. கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக நான் இருந்தேன். ஒரு இன்டோர் சர்வீஸ் இன்ஜினியராக நல்ல ஒரு போஸ்டர் இருந்தேன். அப்பா சொன்ன உடன் கீழ்ப்படிந்து வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஊழியம் செய்து வந்தேன். அப்ப தேவ பிள்ளைகளே, எனக்கு பக்கத்துல 4 மாடிக்கு தான் எங்க அப்பா போனாங்க. அங்க போனா லெட்டர் கேட்டாங்க. என் தம்பி தான் வந்து எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா எங்க அப்பா அது எழுதி கொடுக்கல, லெட்டர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. தம்பி எழுதி கொடுத்தா பாட்டி கையிலாண்டு வச்சு வீடுவிடாம போய் எனக்கு ஒரு புக்கு அட்ரஸ் ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க. அதுதான் இங்கே இந்த ஊழிய பகுதியாக இருக்கு. இப்பொழுது நான் சரி இங்கே இருப்போம், இங்கே செய்வோம். அப்படி நான் இருக்கும் பொழுது எஸ்தர்னு ஒரு அக்கா, அவங்களுக்கு ஆண்டவர் அப்படி எங்க பெரியம்மா பிள்ளைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, எஸ்தர் அக்காவுக்கு உங்க ஏசி என்ன செஞ்சாங்க. நான் அந்த அக்காவை பார்த்ததே இல்லை. அப்ப என்ன ஒரு வீட்டு மாடியில என்ன உட்கார வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு கீழே தான் அவங்க ஓனர். அவங்க வந்து எந்த ஊருமா உனக்குன்னு கேட்டாங்க. சத்யா பண்ணணும் எங்க அம்மா பேர் சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆமா எங்க அம்மா தான். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஆடத்துல ஒரு பெரியம்மா இப்படிப்பட்ட ஆட்கள் நீ எப்படி இப்படின்னாங்க. அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க மாமனார் ரொம்ப கட்டினமா எங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த அக்காவுக்கு பாருங்க, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, அண்ணன் ஆதரவுல இருக்காங்க. கல்யாணம் கட்டி 3 மாசத்துல பாம்பே கூட்டிட்டு போறேன்னு இருந்த ஹஸ்பண்ட் பாம்பேக்கு போய் வீடு பார்க்கறேன்னு போனவர் அங்கே யாராலும் செய்யப்பட்டு விட்டார். அப்போ அந்த அக்கா கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, ஏசு நல்லவர், எனக்கு இந்த குழந்தை இருக்கு, இந்த குழந்தை இறந்தே பிறந்திருக்கு. அக்கா பிள்ளை எடுத்து வளர்த்துருக்காங்க. 21 வயசுல அக்கா பிள்ளையும் செத்து போச்சு. அதனால எல்லாரும் இவ வந்து ராசி கிட்டவா, இவன் சரி கிடையாது. மாமனார் பயங்கரமா திட்டினார். நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். அந்த அக்கா அப்படி திட்டுறாரு. இதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்க, எங்கேயுமே கிறிஸ்தவ குடும்பத்தில் நடந்த காரியம். நான் மேல போய் முட்டி போட்டு ஜெபிச்சு இந்த எஸ்தருக்காக ஒரு நன்மை செய்யலாம். அப்பொழுது ஒரு நாள் அவங்க வாலண்டியரா திருப்பி வாசல்லாம் இருப்பாங்க. ரொம்ப முடியாம ஜுரம், என்ன ஜுரம்னு தெரியல, இப்படி தோண்டு போய் அப்படி கட்டல உட்கார முடியாம படுத்துருக்காங்க. நாங்க பாக்குறதுக்காக நானும் ஒரு அக்காவை அந்த அக்காவை பார்க்க போனேன். மாமனார் சொன்னாங்க, செத்து ஒளி, நீ இருந்தா இந்த சொத்தை இன்னொரு பையன் கொடுக்க முடியாது. என் கண் முன்பாக அதை கேட்கும் பொழுது முதலாக சுகமளிக்கும் வரம் அன்றைக்கு எனக்கு வந்தது. எனக்குள்ளே ஒரு வேதனை. அவர் முன்னரப்புதான் நிக்கிறார். அந்த அக்கா 2 காலை பிடிச்சிட்டு சொன்னேன், ஆண்டவரே இந்த அக்காவுக்கு என்ன நன்மை என்று எல்லாரும் கேட்கிறாங்க. செத்து ஒளி என்று சொல்கிறார்கள். ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உமக்கு தானே உண்டு. இந்த ஜுரம் இப்பொழுதே சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி சொன்னேன். யார் செத்து ஒளியை சொன்னாங்களோ அதை திருப்பி விடுங்க. அவர் அப்படின்னு போனது. நான் ஜெபிச்சு கொடுத்தோடு சரியாக 2 மணி நேரத்தில் இந்த ஜுரம் அந்த அக்காவுக்கு இருந்துச்சு. அடுத்த 2 மணி நேரத்துல யார் செத்து ஒளிய சொன்னாங்களோ அங்க அது பாஸ் ஆச்சு. வித்தின் 2 days அந்த மனிதர் இறந்து போனார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் குழந்தை எல்லா சொத்தையும் அந்த அக்கா கொடுத்துட்டார். தன்னுடைய அண்ணி நல்லா இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, அதுதான் முதலாக சுகமளிக்கும் ஒரு வரம் எனக்குடைய கிரியை செய்தது. என்னுடைய சபத்திற்கு உடனடியாக ஒரு வல்லமை நான் பார்த்தேன். குடித்தை பகுதிக்கு அதன் பின்பு கர்த்தர் என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் செபித்தேன். இந்த நாட்களிலே தேவ கிருபை கூடி நுழைந்தது. எங்க அம்மா அம்மா செத்து போய் சொல்லி போடப்பட்ட நிலைமையில் தான் இங்க இருந்து வந்தவங்க எனக்கு சொன்னாங்க,
உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை போய் இப்போ பண்ணையா இருக்கும் பழைய காயில ஜாதி கலவரம், அந்த சொத்து பிரச்சனைகள், அந்த துஷ்டி கேட்க போன இடத்துல எங்க அம்மாவுக்கு பரவாயில்ல. 12 மணி நேரம் கழிச்சு பண்ணையா இருக்காரு, 7 மாசத்துக்கு போயிருக்கு, வாயெல்லாம் போயிடுச்சு, உடம்பு இவ்வளவு பெருசா ஊதிட்டு முதுகெல்லாம் பெருசா. நான் வரும்பொழுது 4 பேர் தூக்கி எங்க அப்பாவை எங்க அம்மாவை உட்கார வைக்கிறது, உட்கார முடியல, ஒரு பக்கம் அப்படியே சரினாங்க. எங்க அப்பா இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், இதான் வாழ்க்கைப்பா, மனுஷன் வாழ்க்கை இவ்வளவுதான், ஏன்னா நான் எப்படி என் கௌரவம்னு சொன்னீங்களே. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, சரி நீ ஊழியம் செய்யணுமா, அம்மாவை நடக்க வச்சு செத்த பணம் மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது, அம்மா நடந்தா உன்னை நான் ஊழியத்துக்கு விட்டுருவேன். எங்க அப்பா அந்த விட்டுருவீங்களா? அப்போ எங்க அத்தை ஒருத்தர் பக்கத்துல இருந்தாங்க, இந்த இடுப்பு தோள்பட்டையுமே பலன் கொடுக்கலையம்மா, முதல்ல உங்க அம்மாவுக்கு ஊழியம் செய்யலாங்க. எங்க அம்மா அப்படியே அழுதுட்டே இருக்கு. 45 வயசுல எங்க அம்மாவுக்கு அந்த பரவாயில்லை சொன்னாங்க. அப்பொழுது நான் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே, எந்த ஒரு ஊழியும் தன் சொந்த ஊரையும் சொந்த வீட்டிலும் கனமடைய முடியாது, ஆனா எனக்கு ஒரு நல்ல தருணம், எங்க அம்மா எழுப்பி நடந்துட்டா எங்க அப்பா என்ன ஊழிச்சு போடுறேங்க. முதல்ல அந்த இடுப்பும் தோள்பட்டையும் வரன் கொடுத்து உட்கார வைங்க எங்க அம்மாவை. அப்போ சிடி ஸ்கேன் எடுத்தா மூளையில ரத்த குழைய சாப்பிட்டு எம்ஜிஆருக்கு வந்த வியாதி, எம்ஜிஆர் அமெரிக்கா போயே சரியாகல. இது மெதுவாக தான் நடக்கும், அது நடக்க முடியுமோ முடியாதோ நாள் ஆகும், நீங்க இங்க வச்சிருக்காருங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அந்த டாக்டர் சொல்றாரு. எங்க அப்பா சொன்னாங்க, பிரேத மாதிரி நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போக கூடாது, அவள் எழுந்து நடக்கணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இங்கே இருக்கட்டும், என் மகன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இரவு நல்லா செவித்தேன், ஆண்டவரே மற்றவங்களுக்கெல்லாம் நன்மை செய்றீங்க, நீங்க என் கூட இருக்கீங்கன்னா கட்டுண்டவனை கட்டவிழ்த்த கர்த்தருடைய கரம் பிடித்தாரு எனக்கு இந்த தாத்தா சொன்னார். அப்போ என் தேவனாகி நீர் என் கூட இருக்கீங்கன்னா நாளைக்கு எங்க அம்மா உட்காந்துடணும். எங்க அம்மாவை காலையில் எழுப்பி உட்கார வச்சேன், உட்காருங்க, நான் விழுந்துருவேன், நாங்க உட்காருங்கம்மா, உட்கார வச்சுட்டு 2 கை தூக்குனேன், எங்க அம்மா உட்கார்ந்துட்டாங்க. அந்த இடுப்பும் தோள்பட்டையும் ஒரே இரவிலே பலன் கொடுத்தது. அந்த முதுகு பெட்ஷோர் அதற்கான புண்ணு ஃபுல் புண்ணு. எங்க அம்மா அழுறாங்க, எட்டி பார்க்குறேன், எங்க அம்மா அழுறாங்க குனிஞ்சி, இந்த அம்மா குனிஞ்சி சிரிக்குது. இந்த ஊர்ல உள்ளவங்க வந்து பார்க்க வந்தவங்க. உடனே அந்த அம்மாட்ட சொன்னேன், எதுக்கு சிரிக்கிறீங்க? எங்க அம்மா, ஐயோ அவங்க எவ்வளவு அன்பாயிரு, அவங்களெல்லாம் விரட்டுறீங்க, நீங்க அழுறீங்க, அவங்க சிரிக்கிறாங்க, உங்களை அழ வச்சுட்டு அந்த அம்மா சிரிக்கிறாங்க. நான் சொன்னேன், எங்க அம்மா மெட்ராஸுக்கும் வருவாங்க, பாம்பேக்கும் வருவாங்க, டெல்லிக்கும் வருவாங்க, நடக்க வைப்பார் ஆண்டவர், நீங்க போங்க, பார்த்தது போதும், அஞ்சிலிருந்து அதிகமாய் ஜெபிக்காரங்க. இவர்களுக்காக எங்க அம்மா நடக்கணும். நாட்கள் வந்தது, ஒரு காரியத்தை நிமித்தம் எல்லாரும் சொன்னாங்க, எங்க அம்மா எப்படி ஆகிடும், வந்துருவாங்க. அது ஆகஸ்ட் மாதம் நம்ம ஊர்ல சுயநினைவை இழந்து விட்டார்கள். எங்க அம்மா 5 தடவை சுயநினைவு போக முடியல. இந்த கண்ணன் இருக்கான், அவன் தான் வந்தான், ஐயோ நடச்சுமோ எங்க அம்மா அப்படி கண்ணெல்லாம் சொல்லி மயக்கணல் 5 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் லட்சுமணன் வந்து சொன்னார், சரி விட்டுருமா, 5 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, இவ நாளைக்கு காலையில பார்த்துக்கலான்னு அவர் போயிட்டார். அந்த இரவு அதிகமாய் நான் ஜெபித்தேன். ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய 3வது வால்யூம் வெளிவந்த நேரம், முடவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், நான் அந்த பாடல் பாடி ஜெபித்தேன். ஆண்டவரே 24 மணி நேரம் எங்க அம்மா பக்கத்துல இருக்கு. முடவர்கள் நடந்தாங்கன்னா எங்க அம்மா நடக்க வச்சிருக்கு, நான் இங்க வேலை பார்க்க மாட்டேன். அப்பதான் ஆல் இந்தியா ரேடியோவில் எனக்கு இன்டர்வியூ வந்துருச்சு, ஈவில இருந்து இன்டர்வியூ வந்துருச்சு, கவர்மெண்ட் வேலைக்கான ஒரு காரியங்கள் வந்து கொண்டிருந்தது. நான் சொன்னேன், இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டை கிழிச்சு போட்டுருவேன், நான் இங்க வேலை பார்க்கல,
எங்க அம்மா மட்டும் எழுப்பி நடந்தா 24 மணி நேரம் எங்க அம்மாவுக்கு எப்படி நான் ஊழியம் செஞ்சேனோ உமக்கு என்னுடைய வாலிபத்தில் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். காலையில எழுப்பி குளிக்க வச்சு இப்படி சேர்ல உட்கார வச்சிருந்தோம். அந்த டாக்டர் லட்சுமணன் எப்பவுமே வாசல் இருந்தே சொல்லுவார், கண்ணம்மா காலையில மூளையில ஆக்ஷன் வந்தாதான் இருக்க முடியுமா. அன்றைக்கும் வாசல் இருந்து சொன்னார். அந்த கால் எங்க அம்மா டக்குன்னு இழுத்துட்டாங்க. அவர் நினைச்சாரு இப்படி அசைச்சு இழுத்துட்டா போல வேகமா வந்து அந்த காலை பிடிச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் குறிஞ்சி கீழே உட்கார்ந்துட்டு காலை பிடிச்சி காலை இழுக்க அப்படின்னாரு. எங்க அம்மா டக்குன்னு இழுத்துறாங்க. விரலாம் மரங்கட்ட மாதிரி இருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல. அந்த கையை பிடிச்சி எழுந்துருனாரு. எங்க அம்மா கால் மூடி நிற்கிறாங்க. அந்த டாக்டர் லட்சுமணன் திரும்பி சொன்னார், என் பின்னாடி நின்றுட்டு இருக்கேன், எனக்கு பயம், அம்மா விழுந்துடக்கூடாது, 2 கையும் பிடிச்சிக்கிட்டீங்க. அவர் சொன்னார், மருத்துவ ரீதியிலே 10 நாட்களுக்குள்ளே இது நடக்கிறது சாத்தியம் இல்லாத காரியம். இயேசுவிடம் நீ செபித்து நடக்க வைத்தாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கேட்பாரு எங்க அம்மா கிட்ட, கண்ணம்மா அந்த இயேசுசாமி கூப்பிடுற மகன் எங்க இருக்கா, அந்த பிள்ளை எங்க இருக்கா? காரணம் அவர் வாழ்க்கையில் அவர் சொன்னது. எங்க அம்மாவுக்கும் அப்புறம் தான் ஆச்சரியம் நிக்கிறோம். அவர் சொன்னார், இனி கை வரணும், கால் பிசியோதெரபி கொடுப்போம், ஒரு மிஷின் வச்சுட்டு அப்படியே நடக்கணும். ஆனா ஆண்டவர் அன்றைக்கு முதலாக என்னை ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், அந்த வராத இடது கை அப்படியே மரக்கட்ட மாதிரி இருக்கு, வலது கையை தோல்ல போட்டு நடக்கவை, உன் அம்மாவை 5 நாட்களுக்குள் நடக்க வைப்பேன் என்று சொன்னார். அப்படியே காலை தூக்கி தூக்கி வச்சு நடக்க வச்சு டாக்டர் சொன்னார், தோல் நசுங்கிடும், கழுத்து உனக்கு வளைஞ்சிடும், அப்படி நடக்க வைக்காதுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். டாக்டர் நீங்களே சொல்லிட்டீங்க. மருத்துவத்துல எங்க அம்மாவுக்கு கால் வரல. எங்க அம்மா அப்படியே நடக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா நடக்க ஆரம்பிச்சோன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த கையெல்லாம் மரக்கட்ட மாதிரி இருக்கு, விரலும் நான் செய்யல, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். எங்க அப்பாவை பாக்குறாங்க. எங்க அம்மா அழகா இப்படி தண்ணி கால் வச்சாங்க. வெளியே கூட்டிட்டு வரணும். அந்த இரவு தேவப்பிள்ளை நாளைக்கு டிஸ்சார்ஜ். இரவுல கழுத்துல அப்படி போட்டுருக்காங்க அந்த வலது கை. அந்த வலது கையை வச்சு இந்த பாத்ரூம் ஜன்னல் கம்மியை பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கையை போய் எடுக்கவே முடியல. நான் ஏன்னா இப்போ என் அந்த ஜன்னலோட என் கழுத்து நசியுது. எங்க அம்மாவுக்கு எடுக்கவே தெரியல. எப்படியா 2 மணி, யாரும் கூட ஒரு நர்ஸும் வரல. எங்க அம்மா சொன்னாங்க, என்னை விட்டுரு, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ கழுத்து எடுத்துருந்தாங்க. அப்பொழுது நான் ஒரே ஒரு காரியம் ஜெபித்தேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நர்ஸுங்கிறேன், சிஸ்டருங்கிறேன், ஒருத்தர் வரல. அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் போது அந்த 5 விரலும் தேவப்பிள்ளைங்க யாரோ ஒருத்தருக்கு பிரிச்சு விட்ட மாதிரி சுண்டு விரல இருந்து பிரிச்சு விட்டாங்க. எங்க அம்மா அப்படியே மறந்து அப்படியே விழுந்து உட்கார்ந்துட்டாங்க. வேத்து 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 அந்த பாத்ரூம் ஒரு தூக்குறதுக்கு நான் 4 பேரை கூட்டு தான் தூக்குறேன். அடுத்த நாள் எங்க அம்மா எங்க அப்பாட்ட சொல்றாங்க, நேரத்தையே நான் செஞ்சுட்டு இருக்கேன், இவன் மட்டும் இல்லைன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் தான் சொன்னான். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால் அன்றைக்கு அந்த நாள் அந்த இரவு என் அம்மாவுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. ஒருவேளை நான் விட்டுருந்தேன்னா இடுப்பு எலும்பு உடைஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் பொருட்படுத்தார். வீட்டுக்கு வந்தோம், அப்படியே கைப்பிடிக்காம நடக்க பழகினாங்க. இப்ப எங்க வீட்டுல ஒரு இறுக்கமான மௌனம். ஏன் சொல்லுங்க? கால தந்தது இயேசு. இப்ப இவன் நம்மளை எங்க கூப்பிடுவா? செக்கப்புக்காக டாக்டருக்கு போனோம். அப்போ எங்க அம்மா மெதுவா அந்த டாக்டருக்கு லட்சுமணன் சொல்றாங்க, உங்க ஆஸ்பத்திரி வாசல்ல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க என் மகளை என்ன கூட்டிங்கன்னா நான் இல்லாம நடக்க பயப்படுறாங்க. அப்ப அந்த டாக்டர் சொன்னார், என் கண்ணம்மா அவ ஜோம் பண்றவா, அவளை கூட்டிட்டு போக சொல்றியே, அவ வரமாட்டான். யார் சொல்றது? என்னுடைய டாக்டர். நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் உலகம் பார்க்கும் இயேசுவோடு அவர்கள் நடப்பதை அந்த வல்ல கரம் பிடித்து நான் நடக்கும் பொழுது என் வீட்டிற்கு ஒரு நன்மை கிடைத்தது. கை மட்டும் பாதி ஆக்ஷன் வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு இப்ப என்ன பயம் சொல்லுங்க? இந்த வேற கோயில் கூட்டு வருவாளேவா, காலில் கொடுத்த ஆண்டு வாங்க சொல்லுவாளே. அவங்களுக்கு முடிவு எடுக்க தெரியல. எங்க அப்பா மௌனமா இருக்காங்க. என்னனாலும் முடிவு எடுத்துக்கட்டும். இவனுக்கு சோம்பலன்னு சொல்லி இவா போயிட்டா, இவ கால் நினைச்சு இவ போறாளா பாப்போம். எங்க அப்பா எதுவுமே வாங்கி தரக்கல. எங்க பாட்டி
பரவாயில்ல நடக்க வச்சு கூட்டிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் தேவ பிள்ளைகளே ஒரு கூட்டம் வந்து சொன்னது, காலை கொடுத்தது அவள் தெய்வம் இயேசு என்றார். நம் தெய்வம் உனக்கு கையை தரும் என்று சொல். இனி உன் மகளை ஜெபிக்க சொல்லாது. இந்த கையை நம்ம தெய்வம் தரும், தருதோ தரலையோ, இனி நீ அவளை ஜெபிக்க சொல்லாத. அந்த வார்த்தை எங்க அம்மா நெஞ்சில போயிட்டு, அவ சின்ன பிள்ளை, நாளைக்கு அவனை சர்ச்சைக்கு கூட்டிட்டு போயிடுவா, அந்த வேத கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவா, ஊர் தலைவருடைய மனைவி போன அவங்க நிலைமை என்ன? எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு நீ ஜெபிக்கிறது, இந்த கை இன்னும் ஆக்ஷன் ஃபுல்லா வரல. நான் சொன்ன கை நல்லா வந்துட்டுமா, நீங்களே சேலை கட்டிக்கலாம், நீங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கலாம், அதுக்கு பிறகு நீங்க தீர்மானம் எடுங்க, ஏசு வேணுமா வேண்டாமா. எனக்கு வேண்டாம், எனக்கு என் தெய்வம் தந்தால் தருது, தரலனா போகுது, நீ ஜெபிக்க வேண்டாம். 20 வருஷங்கள் முடிந்து விட்டது. அந்த ஆக்ஷன் அப்படியே நின்றுட்டு, அப்படியே தான் எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஹல்லேலூயா. என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடு என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் ஏசு கால் கொடுத்தார் என்பது உறுதியாக இருக்கிறது. இப்ப எங்க அம்மா சொல்றாங்க, ஐயோ எனக்கு இப்ப ஜெபம் பண்ணேன், இந்த கை வரட்டும். வாயிலே அவசரப்பட்டு பேசக்கூடாது தேவ பிள்ளைகளே. எவ்வளவு அதுக்கு பிறகு எங்க அப்பாவும் நான் கோட்டைக்கால் வைத்தியம், எத்தனை பிசியோதெரபி, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். மனிதனால் கூடாதது இது தேவனால் கூடும் என்பதற்கு இன்றைக்கும் எங்க அம்மா சாட்சி அளிக்கிறாங்க. எத்தனை தடவை விழுந்தார்கள் அந்த கால் அவங்களே ஓடி எழுப்பிடுவாங்க. கர்த்தர் கொடுத்த சுகமும் ஆசீர்வாதமும் திரும்ப பெறுவதில்லை தேவ பிள்ளைகளே. கர்த்தர் கொடுத்தால் அது தெய்வீக சுகமும், அதை என் வீட்டிலே கர்த்தர் நிரூபித்திருந்தார். 2 மாதங்கள் கடந்தது. ஸ்டான்லி அவர்கள் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தாங்க. திருச்சியில அப்பா சம்மதிக்கிறேன்னா பொருத்தனை நிறைவேற்ற முடியாதுல்ல, ஆனாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா, ஒரு வசனம் கொடுத்தா, ஒருத்தனை தலைமையில கை வச்சு எனக்கு சொல்லக்கூடாது ஊழியத்துக்கு வான்னு, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லக்கூடாது, நீங்க என் கூட பேசணும். அப்பொழுது இரவிலே ஒரு வார்த்தை வந்தது. யாராயும் வாசிங்கள், ஏசாயா 41:13. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு அழகான டெபினிஷன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன், வலது கரத்தை பிடித்து. காலையில ஃபீவா ரேடியோ ப்ரோக்ராம் அப்ப கேட்பேன், ஆண்டவரே உமக்கு சித்தம் என்றால் இந்த ஃபீவாவின் ரேடியோ வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41:13 வந்தால் நான் உடைய ஊழியத்தை செய்ய வருகிறேன். எனக்கு ஒரு அடையாளம் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எங்க அப்பா இன்னைக்கு ட்ரெயின்ல போறாங்க. ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு ஒரு வசனம் கொடுங்க, இனி அவன் தன் வீட்டுக்கு திரும்புவான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. உங்க அப்பாவே தீர்மானிச்சாச்சு, நான் படுத்துக் கொள்வேன், விடிய காலத்துல என்ன தேடினா நான் இல்லை, எனக்கு வாழ முடியாது. கிட்னி ஃபெயிலியருடைய நிலைமை தெரியுமா? 1/2 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்க கூடாது. சாம்பார் சட்னி ரசம் எல்லாம் சேர்ந்துனாலும் 1/2 லிட்டர் தான். உமிழ் நீரை கூட அவங்க முழுங்கிட்டாங்கன்னா அது ஆட் ஆயிடும். பைபிள் வசனம் தெளிவா இருக்கு பாருங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. வாசிக்க 15ஆம் வசனம். அடுத்த வாசிங்க. என்னை விட்டு விடும். எங்க அப்பாவுடைய ஆத்துமா இப்படி பேசுதான், என்னை விட்டுருங்க, எனக்கு இனி முடியாது, உயிரோடு நாட்கள் மாயை. அதுக்கு சொன்ன காரியம் வாசிங்க 10ஆம் வசனம் வாசிங்க. என் உமிழ் நீரை எனக்கு போதுங்க வாழ்க்கை. உங்க அப்பா உங்க இதற்கு தீர்மானிச்சாச்சு. எங்க அப்பா பயப்படுறாங்க, வேண்டாம், ட்ரெயின் ஏற்றதுக்கு எக்மோர் வந்திருக்கிறோம். அப்போ வீட்டுல இருந்து நாங்கெல்லாம் கார்ல கூட்டிட்டு போனோம், வந்திருக்கிறோம். எங்க டெல்லி தங்கச்சி வந்திருக்கா. எல்லாரும் ஊருக்கெல்லாம் போகும்போது அந்த சூடகத்தை கையில கொடுத்து எல்லாரும் 7ஆம் தேதி 4ஆம் மாசம் இதே திருவிழாவுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி
இங்க வந்தாச்சு. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா எங்கேயும் போக மாட்டேன். தம்பி எவ்வளவு சொல்லி பார்த்தா, நான் வண்டியில கூட்டிட்டு போறேன்ப்பா, வேண்டாம். எதையும் சாப்பிட மறுத்து விட்டார்கள். ஜீவனோட தேவன் ரத்த பிரியரை போல உலகத்தை வாங்கித்து நின்ற அந்த இருதயம் அதை விட்டு புறப்பட ஆயத்தமானது. இந்த உலகம் மாயான உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்க. அப்பதான் அந்த சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா குமுதத்துல அவருடைய மரணத்தை பத்தி எழுதியிருக்கு. நான் சொன்ன ஏன் அப்படி மரமாக இருக்கீங்கன்னு, இதை வாசி அப்படின்னா அதை வாசிச்சேன். எழுத்தாளர் சுஜாதா டயாலிசிஸ் பண்ணும் பொழுது மரணம் அடைந்தார். அப்ப நான் கேட்டேன், இந்த செத்து போவன் பயப்படுறீங்களா அப்படின்னு. பேசாம இருந்தாங்க. இந்த கையில ஒரு மிஷின் போட்டு ஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிட்டு வரோம். இன் டயாலிசிஸ். அந்த டயாலிசிஸ்ங்கிற ஒரு வார்த்தை அந்த ரத்த பிரியராய் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அசைத்தது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீ எதிலும் பிரியனா இருக்கிற இந்த உலகத்தின் காரியம் தெரியுமா? ஐயோ, இதை செஞ்சாதான் நமக்கு நன்மை நினைக்கிறீங்களா? இல்லை தேவ பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தம் உனக்குள் இருக்கும் பொழுது சூடாதாகவில்லை. எந்த பரிகாரத்துக்கு எதுவும் தேவையில்லை. துணியை இது பண்ணி கொடுத்தாங்க, துப்பி எரிக்காத, உலகத்தை பார்க்காத, அதுல ஒரு பிரியமா இருக்காத. ரத்த பிரிய தேவன் அருள். நீ அருள் இருக்கிற சாதியா இருக்கிறியா, பிரியமா இருக்கிறியா, அதை விட்டு புறப்பட்டு. அப்படி புறப்படும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். அப்பொழுதுதான் இதை விடணும். இதுல 6 காரியங்கள் சொல்லப்பட்டது. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அருள் இருக்கிறவங்கள வாழக்கூடாதுங்க. நீங்க பாடலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். சூதுவாது வேண்டாம். சர்ச்சில் வந்திருக்கீங்க, அன்பு இருக்கா, சூது இருக்கா? அன்பு இருந்தா அன்பு சகலத்தை மன்னிக்கும். நான் ஒரு பக்கத்துல ஊழியர் செய்யறேன், பக்கத்துல எந்த சர்ச்சு இருக்கு, சிஎஸ்ஐயோ பெந்திகாஸ்தோ லுத்தரனோ இல்லை, எங்கேயோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் ஒன்று விட்டுருவேன். ஒரு வயசான பாட்டியை பல்லு விளக்க வச்சு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு. அந்த சர்ச்சு ஒரு ஆவிக்குரிய சபை, அப்படியே அந்நிய பாஷையில திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி அது தள்ளாடி தெரியாம வச்சுட்டேன். அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சூது நல்லா கவனிச்சு, சூது என்பது தேவ பிள்ளைகளே, நாம நம்மளை அறியாம நமக்குள்ளே இருக்கும். அன்பு இருக்காது. அன்பு இல்லாத கள்ளன் கவனத்தவனை கர்த்தர் நேசிக்கிறார். அவன் அன்புள்ளவன். சூதுள்ளவன் கர்த்தருக்கு அருள் போனவன். அன்பு அவன்கிட்ட இருக்காது. நீ எப்படி இருக்கிறாய்? அன்னை தெரேசா வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம், அவருடைய அந்த தொழுநோய் ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு சாப்பாடு வேணுமா, அவருக்கு காசு இல்லையா. அவங்க பக்கத்துல ஒரு மளிகை கடை வச்சுதான் நாடா இருந்தாரா. அந்த அம்மா போய் சொல்லிச்சா, ஐயா இன்னைக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை, உன் கடையில இருந்து இந்த வியாதிஸ்தர்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு சமைக்க நீ ஏதாவது தான் கேட்டான். அவன் காரி தூண்டுனான் கையில. ஐயா உன்னுடைய கடையில இருந்து குடி. அவன் அப்படின்னு அழுதுட்டானா. அந்த துப்புரவை தொடச்சிட்டு அவங்க இன்னும் கேட்கிறாங்க. இன்று வரைக்கும் அந்த மளிகை கடையில இருந்துதான் அந்த இதுக்கு போகுது. அல்லேலூயா. அந்த அன்பு சூது இருந்தா தேவ பிள்ளை ஒரு கோபம் வரும். வாங்கிட்டியா, என் ஆண்டவர் இருக்காரா இல்லையா, பட்டினி கிடந்து செத்தாலே நான் போறேன். சூது கர்த்தர் அருள் இருக்கிறது. அன்பு இருந்தா நீ சூதா வாழ மாட்டா. இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு குணம் உனக்குள்ள இருக்காது. அதை விடு. அதை விட்டால் கர்த்தர் சொல்கிறார், நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசம். அதுதான் தேவ பிள்ளைகளே பரிசுத்தம். பரிசுத்தம். கர்த்தர் காண்பிக்கும் தேசம் பரிசுத்த தேசம். வீடு எங்கு, அதாவது பாளையம் எங்கும் நான் சுற்றி திரிகிறேன். நீ மலம் கழித்தாயானால் மண்ணினால் அது மூடும். காரி துப்புறீங்க அந்த மண்ணில். இன்னொருத்தர் கால வச்சு என்ன செய்வாங்க சொல்லுங்க, மேய்ச்சிட்டு போவாங்க. உன் ஆண்டவர் சொல்ற பரிசுத்தம்.
போக ஆயத்தமா? ஒருவேளை நல்ல தூக்கம், நல்ல தூக்க பிரியரா இருக்கீங்களா? அதிகாலையில் மொழிப்பு வந்தாலும் அந்த ஊர்ல நல்ல மொழிப்பு வந்துடும். இல்லையா? நிறைய ரெக்கார்டு இருக்குது. ஆமே, தூங்குறதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, அதிகாலை கர்த்தரை தேடணும். ஒரு ராஜா சொல்றாங்க, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தூக்க காலத்தோட பல்ல வழக்காம வராது. எழுப்பி பல்ல வழக்கி முகத்தை கழுவி இயேசுவின் ரத்தம் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு பாட்டு பாடிக்குது. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கணும். அப்போ இயேசுவோடு நான் நடப்பேன், இயேசுவோடு நான் நடப்பேன். அந்த இயேசு எப்படி நடந்தார், அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், நானும் நடக்கணும். அதுதான் கர்த்தர் காண்பிக்கும் தேசம். இங்கே பரிசுத்தமாய் வாழ முடியாட்டி அங்க பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பரிசுத்தம் அவசியம். அதிகாலையில் எழுப்பி வீட்டு வேலைகளை செய்வதற்கு முன் கர்த்தரோடு கொஞ்ச நேரம் எழுப்பின உடனே இந்த முழங்கால முடக்குங்க. படுத்துக்கிட்டே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் வேண்டாம். ஒரு முழங்கால் முடக்கப்படும். ஒரு 2 நிமிஷமாவது ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் முழங்கால் முடக்கு. ஒருவேளை வயசானவங்களுக்கு முட்டி போட முடியலையா, எழுப்பி நின்றுக்கோங்க. அல்லேலூயா. சீஃப் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா எப்படி இருப்பீங்க? எல்லாரும் எப்படி இருப்பீங்க சொல்லுங்க. தூங்கிட்டு இருப்பீங்களா? எல்லாம் காலையில எழுந்துச்சு அன்னைக்கு குளிச்சு மொழிக்கு பட்டு சேலை கட்டி அப்படி ஜாமன் இருப்பீங்க. யார் வர்றா? சீஃப் மினிஸ்டர் உங்க வீட்டுக்கு வர்றாங்களே, ஊருக்கு வந்தாலே இருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு மேன்மையை பரலோகத்தின் தேவன் உன் வீட்டுக்குள் வருகிறார். நீ உன்னை விட்டுக் கொடுக்க வேண்டுமா? கர்த்தர் காண்பிக்கும் தேசம், பரிசுத்தமான தேசம். இயேசுவோடு நடக்க நீ காலையில் எழுந்து ஆயத்தமாக கண்கள் முதலாவது வேதத்தை பார்க்க. உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்பீர்களா? எப்படி கர்த்தரோடு நடப்பது? இந்த அதிகாலையில் நம்ம என்ன என்பதை குறித்தும் நான் பேசினதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அந்த சாட்சியினுடைய அடுத்த பகுதியில் நான் இப்பொழுது சொல்லிவிட்டு அந்த தேவனுடைய செய்தி தொடர்ச்சி நான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எரேமியா 1:5 படி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இப்படி ஒரு வேத வசனம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா? என் வாழ்க்கையில் நிறைவேறின தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்து மதத்தில் நான் பிறந்தாலும் இந்த தேவன் என்னை தேடி வந்தார். கர்த்தருடைய கரம் என்னை தொட்டது. பிட்ஸ் வியாதியில் இருந்து எனக்கு சுகம் கிடைக்காதுங்கிற பல இடங்களை எனக்கு அலைந்து தெரிந்து பல வைத்தியங்களை பார்த்து முடியாத நிலையிலே
சுகம் கொடுத்தார். ஆனாலும் அந்த இயேசு கிறிஸ்துவை நானும் என் குடும்பத்தாரும் உணராத வேளையிலே 2 வருஷங்கள் கழித்து அந்த இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதை நான் காணும்படியாக என் தகப்பனாருக்கு தொழிலே ஒரு கட்டி வரும் பொழுது ஆபரேஷன் இல்லாமல் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று தீர்மானம் எடுத்தேன். நாம் நிறைய தடவைகள் நினைக்கிறோம் இந்த ஊருக்கு மிக பெரிய ஒரு நன்மையான ஒரு இடம் இருக்கும் என்றால் அது இந்த தேவாலயம். ஹல்லேலூயா. இதே ஸ்கூலில் நான் படித்தாலும் பக்கத்துலாம் வீடு, ஆனாலும் இந்த சர்ச்சுக்குள்ள வந்ததே இல்லை, இந்த வேற கோயிலுக்கு வந்தது இல்லை. ஆனா இந்த சிலுவையை நான் பார்த்து முதலாக நான் கேட்டு என் அப்பாவின் சுகத்துக்கு கேட்டு எனக்கு சுகம் கொடுத்ததும் இவர்தான் என்று பறைசாற்றுவேன் என்று நான் தீர்மானம் எடுத்து நான் ஒப்பு கொடுத்து முதலாக இந்த ஆலயத்துக்குள் வந்தேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டார். எனக்கு சுகம் கொடுத்த இவர்தான், இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று நான் கண்டுகொண்டேன். அதன் பின் அவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே பல மாறுதல்கள், பல ஆசீர்வாதங்கள், பல தடைகளை கர்த்தர் உடைத்தார். பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி எங்க அப்பா 10ஆம் கிளாஸோடு நிறுத்தின நாட்களிலே நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து பாலிடெக்னிக் முடித்து என்னை மெட்ராஸ்க்கு அழைத்து சென்று தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஒரு ஆண் பிள்ளை போல எங்க அப்பா என்னை வளர்த்தார்கள். ஆனால் என்னை பயன்படுத்துறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை முற்றிலுமாக அவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். மெட்ராஸிலே பல குடி, போதை, கஞ்சா, கராயின், போதை மருந்து கடுமையானவர்கள், விபச்சாரம், வயசுத்தனத்து கடுமையானவர்கள் மத்தியிலே தேவன் என்னை 18 வயதில் இருந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அதன் பின்பு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பலத்த எதிர்ப்பு. எங்க அம்மா எழுப்பி நடந்தா எனக்கு 2 பேர் வந்து ஜெபித்தது போல நானும் வீடு வீடாய் சென்று ஆண்டவரை பற்றி சொல்வேன், அவர்களுக்கு ஜெபிப்பேன். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்த கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுத்தேன். ஈவிலையும் ஆல் இந்தியா ரேடியோவிலும் எனக்கு வேலைக்கான இன்டர்வியூ வந்த நேரம் என் அம்மா எழுப்பி நடந்து விட்டார்கள். எம்ப்ளாய்மெண்ட் கார்டை கிழித்து எறிந்து விட்டேன். எங்க அப்பாவிடம் சொல்லும் பொழுது எங்க அப்பா சொன்ன காரியம் பரதேச வாழ்க்கை. கிறிஸ்தவம் ஒரு பரதேச வாழ்க்கை. அந்த வாழ்க்கை போகணும்னு நினைக்கிறாயா போ, ஆனால் உங்கள் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டாமலே என் வீட்டு கதவு திறந்திருக்கும். நீ ஒரு நாள் வருவ, கிறிஸ்தவங்க மோசம் வருவ, வாழ முடியாது வருவார், என்னால் வாழ முடியாது என்று சொன்னார்கள். அன்றைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தை என்னை ஒப்பு கொடுத்து வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். 88ஆம் வருஷம் ஒரு சட்ட வாக்கியம் இந்த ஆலயத்தில் இருந்து வாசிக்கப்பட்டது. இரவு 12 மணிக்கு. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அந்த வேத வசனம் தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக முதலாக வந்தது. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை நான் எடுத்துக்கொண்டேன். 88ல் நான் வேலை கிடைத்து சத்தியாபுரத்தை விட்டு மெட்ராஸுக்கு போயிட்டேன். 93ல் எங்க அம்மா சுகமாகி அந்த டிசம்பர் மாதம் ஊழியத்தின் எதிர்ப்பு மத்தியிலே ஆண்டவர் எனக்கு வசனத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். பயப்படாதே, உன் வலதுகரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். ஃபீவர் ரேடியோ ப்ரோ அந்த வானொலி ஊழியத்திலே ஒரு வசனம் வாசிக்கப்படும். இன்றைய வாக்குத்தத்த வசனம் அதை எனக்கு உறுதிப்படுத்தி என்னை அழைத்தார். குடும்பமாக நாங்கள் செத்து விடுவோம் என்று சொல்கிற நிலையிலே ஆண்டவர் சொன்னார், உன் அப்பாவுக்கு பூரண ஆயுசை கொடுப்பேன், ஒருவர் உன் வீட்டில் மறிப்பதில்லை, பூரண ஆயுசு, மரணமும் ஜீவனும் கையில் இருக்கிறது என்று சொன்னார். அதன் பின்பு என்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய வாழ்க்கை நான் ஊழியத்துக்கு போனால் அழிந்து விடும் என்று எங்க அம்மா பயந்து அழுதார்கள். ஆண்டவர் சொன்னார், உன்னோடு கூட பிறந்த அத்தனை சகோதர சகோதரியும் நல்ல நிலையில் வைப்பேன். உன் நிமித்தம், ஆபிரகாம் நிமித்தம் நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தேன், உன் நிமித்தம் ஆசீர்வதித்தேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நான் இந்த ஊரை விட்டு கடந்து சென்றேன் என்று நேற்றைய தினத்திலே என் சாட்சியை முடித்தேன். அதை தொடர்ச்சி இந்த வேடம் எவ்வளவு முக்கியம் என்பதை
இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்களோ தெரியாது. இங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்துக்காக ஐயா ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அநேக வாலிப பிள்ளைங்க சிரிக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து யாரை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு வேதனையாக இருக்குது. இதே ஆலயத்திலே வாலிப வயதில் தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். இங்கே சொல்லப்பட்ட சத்தியங்கள் தான் என்னை வளர்த்தது. அநேகர் சொன்னாங்க, ஒரு ஆவியில்லாத சபைக்கு போகிறார், சுகம் கிடைத்தது சிறுவைகுண்டத்தில், நீ எங்க போற? எங்க அப்பா சொன்னாங்க, இந்த வேற கோயில் தான் நீ போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது, இங்க மட்டும் போறது கொண்டு விடுறேன். தேவ பிள்ளைகள் எல்லா ஆலயத்திலையும் இந்த பரிசுத்த வேதாளத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. புராணியோ பகவத்கீதையோ எந்த சர்ச்சையும் எடுக்கல. இங்க எப்படியாவது ஐயர் பேசுறாரோ, உபதேசர் பேசுறாரோ, யார் பேசுறாங்களோ வேத வசனம் போதிக்கப்படும். நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், சர்ச்சைக்கு போய் விட்டா போதும், இந்த வேத கோயில் மூலமாக கர்த்தர் என்னை வளர்ப்பார். ஆனால் இங்கே அநேக கிண்டலும் கேலியும், அநேக வாலிப பிள்ளைகள். நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், இந்த பக்கம் நேரம் முன்னாடி உட்காருவேன். யாராவது என்ற பேச்சு கொடுத்தா கூட பேசவே மாட்டேன். என் சிந்தையும் என் இருதயம் ஆண்டவர் மட்டும் பார்க்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுறாரு, என்ன வசனம் எனக்கு போதிக்க போகும், ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், அப்படிதான் நான் வளர்ந்தேன். அந்த நம்பிக்கை, விசுவாசம், பரதேச வாழ்க்கை என்று சொல்லி அப்பா நீ அப்படியே கடந்து போ, நீ நான் போட்ட நகையெல்லாம் வித்து சாப்பிடுவ, என் ஏசு நகையை கலக்க சொன்னாலும் கலட்டி நிற்ப, வெள்ள செல கட்ட சொன்னாலும் சொன்னேன். நான் எங்க போனோம், எப்படி போனோம், என்ன செய்யணும், ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தாச்சு. இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என் வலது கருத்தை பிடித்து நீங்க நடத்துங்க. போய் நான் பஸ் ஸ்டாப்ல நின்று எந்த பக்கம் போகணும் தெரியல, தூத்துக்குடி போகணுமா இல்ல எந்த பக்கம் போகணுமா, எந்த பக்கம் போகணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இப்பொழுது ஒரு பஸ் அனுப்புவோம், அதுல ஏறு, 50 ரூபாய் காசு தான், 50 rupees தான் எனக்கு இருந்துச்சு. மெட்ராஸ் போனா 200 ரூபாய் வேணும். இந்த ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு, நிறைய டீச்சர்ஸ் எனக்கு தெரியும். யாருக்கிட்டாவது நான் அந்த 200 ரூபாய் கேட்டுருக்கேன். ஆனா எங்க பாட்டி சொன்னாங்க, ஆண்டவரை நம்பி போறேன்னு சொல்லிட்டா, அப்பா கொடுக்குற ஒண்ணு எனக்கு வேண்டாம்டா, அந்த 200 ரூபாய் அவரே தரணும், அப்படி நம்பி போ. மெட்ராஸ் போகணும், அங்க போய் ஊழியம் செய்யணும். இங்க இருக்கிற ஊழியக்காரங்க ஊழிய ஸ்தாபனத்துல அப்பா லெட்டர் கேட்கிறாங்க. எங்க அப்பா கூட சொல்ல மாட்டாங்க, எந்த கஷ்டம் வந்து உனக்கு கொஞ்சம் சேர்த்தாலும் விட மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் பொழுது பெரிய பஸ் வந்துச்சு, திருச்செந்தூர் போட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த பஸ்ல ஏறுங்க. மெட்ராஸ் போனா அவன் தூத்துக்குடி போகணும், இல்லை திருநெல்வேலிக்கு போகணும். ஆண்டவர் இந்த பஸ்ல ஏற சொல்றாரு. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஸ்ல ஏறி டிக்கெட் எடுக்கணும். கண்டக்டர் வரும்போது ஆண்டவர் சொன்னார், 6